இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா உங்க ஏரியா. Prestige presents Dining Table. வெல்கம் டு Prestige Presents Dining Table. நான் உங்க காவிய வர்ஷினி. வழக்கமா நம்மளோட ஷோல எப்பவுமே நம்ம இங்க நிறைய அடுப்பு வச்சு சமைக்கிறது தான் பழக்கம். ஏன்னா பெரும்பாலான வீட்டில் நம்ம அடுப்பு தான் புழங்குறோம். ஸோ ஸ்டவ்வை வச்சு நிறைய குக் பண்ணியாச்சு. ஃபார் அ சேஞ்ச், அதாவது நிறைய பேர் எங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஓவன் டிஷ்ஷஸும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஓவன் கான்செப்ட் தான் நான் உங்களுக்காக இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறேன். திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் இட்டாலியன் டிஷ். இட்டாலியன் குவிசைன் நீங்கள் எங்கே போனாலும் கண்டிப்பாக பாஸ்தா, பிட்ஸா இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டிஷ் தான் லசான்யா. லசான்யா நீங்கள் வெஜ்லேயும் பண்ணலாம், சிக்கன்லேயும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் சிக்கன் லசான்யா பண்ண போகிறேன். பெரும்பாலும் நான் எப்போல்லாம் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போகிறேனோ இந்த டிஷ்ஷை நிச்சயமாக ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் லசான்யா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா, முட்டை, உப்பு, தக்காளி சாறு, சிக்கன் கீமா, பாப்ரிகா பவுடர், எண்ணெய், வெங்காயம், நறுக்கிய பூண்டு, தனியா தூள், தயிர், ஆரிகானோ, கஸ்தூரி மேத்தி, மிளகாய் தூள், மொசரல்லா சீஸ், பட்டர், பால், சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகு. ஓகே, நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக அவ்வளோ கிடையாது. நம்ம யூஸ்வலாக மசாலாஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் கம்மி மசாலாஸ் தான், ரொம்ப மசாலா கிடையாது. பட் நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 மசாலாஸ்லாம் நான் கொஞ்சம் ஃப்ளேவர் நம்ம ஒரு ஸ்டைலுக்கு இந்த டிஷ் வேணுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்கன் லசான்யா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை பவுடரில் 2 முட்டை, உப்பு, கொஞ்சமாக நெய், அப்புறம் ஹாட் வாட்டர் போட்டு பிணைஞ்சு இந்த டோ பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. 1/2 hour அப்படியே இருக்கட்டும். லசான்யாவோட ஒரு மெயின் இது முட்டை மஸ்ட்டுங்க. முட்டை இருந்தால் தான் பேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேக்கிங்கில் அந்த ஃப்ளஃபினஸ் வரும். ஸோ அது உப்பணும். ஸோ உப்பி வரத்துக்காக தான் முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கடாய் வச்சுக்கிறேன். இதுக்கான கிரேவி பண்ண போகிறேன். இப்போது கடாயில் யூ கேன் ஆட் ஆலிவ் ஆயில். ஸோ கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி டாமினேஷன் பார்த்தீங்கன்னா சீஸ் அண்ட் பட்டர். அதிகமாக சீஸோட டாமினேஷன் தான் இதில் நிறைய இருக்கும். அண்ட் ஃபார் கிட்ஸ், எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம், நான் எது சமைச்சாலும் குழந்தைங்க சாப்பிடணுங்கிறது எனக்கு ரொம்பவே நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுப்பேன். ஸோ கிட்ஸ்க்கு ஏற்ற டிஷ் தான் இதுவும். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். இந்த ஹால் ஸ்பைசஸ் நம்ம ஊர் ஸ்டைலில் அது கிடையாது. ஸோ ஜஸ்ட் டைரெக்டாக இதில் ஆனியன் அண்ட் சாப்ட் கார்லிக் போட போகிறேன். இது ஃபஸ்ட் ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோங்க. என்ன பண்ணுறோன்னா, இந்த டோருக்கு இந்த டோவை நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு அதை லேயர்ஸ் கட் பண்ண போகிறோம். அந்த லேயருக்கு மேலே இந்த கிரேவியை டாப் அப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு 3வது கோட்டிங் டாப் அப் பார்த்தீங்கன்னா பாஸ்தாக்கு யூஸ்வலாக நீங்கள் ஒரு சாஸ் பண்ணுவீங்க, ஒயிட் சாஸ். அந்த சாஸ் அந்த கிரேவிக்கு மேலே அகெயின் ஒரு டாப் அப்பாக இருக்கும். அதுக்கு மேலே திருப்பி சீஸ் மறுபடியும் ஒரு டாப் அப். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெக் இருக்கும். 4 டெக்கு மறுபடியும் ஒரு 4 டெக்கு. அது அப்படியே பேக் பண்ணி எடுக்கும்போது அடியிலேருந்து நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது 4 டெக்கோட டேஸ்ட் பேக் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ லெட்ஸ் see that. ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்ட் கார்லிக் நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஆனியன் வதக்கியாச்சு. டொமேட்டோ பியூரி, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாமே ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. பாப்ரிகா பவுடர், இதுவும் காரமாக தான் இருக்கும். டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த சாஸ் ஸ்மெல் இப்போவே சூப்பராக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் ஜூஸியாக ஆகணும். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இப்போ நம்மளோட ஹீரோ சிக்கன் கீமா சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகணும். தேவையான அளவு உப்பு. பெரும்பாலும் இட்டாலியன் டிஷ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆலிவ் ஆயில் போட்டு சமைக்கிறது நல்லது.
கொஞ்சமாக மேத்தி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஆப்ஷனல் தான், போடணுன்னு ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 மினிட்ஸ் சிக்கன் வேகட்டும். 60 to 80% குக் ஆனால் போதும். அகைன் வி கோனா பேக் இன்சைட், உள்ள பேக் ஆக போகுது. தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். தயிர் ரொம்ப கொதிக்கிற டைமில் போட்டிங்கன்னா திரிஞ்சிரும். தயிரோட இன்னொரு 2 மினிட்ஸ் வேகட்டும். ஸோ இந்த பக்கம் இந்த கிரேவி ரெடி ஆகட்டும். அப்புறம் ஆல்சோ நம்ம வந்து ஒரு ஒயிட் சாஸ் பண்ணணும். அது இல்லாமல் லசானியாவோட ஷீட் பண்ணணும். ஸோ லசானியாவோட ஷீட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி கோதுமையில் டோ பண்ணி வச்சுருக்கோம், அதில் லசானியா ஷீட் பண்ணிடுறேன். ஓகே, பூரிக்கு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிட்டு கட் பண்ணிவிடுங்க. யூஸ்வலாக நமக்கு அந்த பாக்ஸ் ஷேப் வரணும். நான் உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். பொதுவாக இது வந்து ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணலாம். நான் இப்போ டைரெக்டாகவே பேக் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி இது வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு பாயிலிங் கொடுத்துட்டு இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே ஹாட் வாட்டரில் பாயில் போயிடணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே அந்த மாதிரி லேயர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப மாவு திக்காகக்கூடாது, ரொம்ப தின்னாவும் போட்டுக்காதீங்க. இந்த ஷீட்ஸ் வந்து அழகாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 ஷீட் ரெடி பண்ணுறேன். ஓகே, சிக்கன் ஓரளவு குக் ஆகிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். வாவ், அமேசிங். ஒயிட் சாஸ் வந்து எனக்கே ஒரு டாஸ்க் தான். ஏன்னா லம்ப் ஆகாமல் கிண்டணும். அது கரெக்டாக நான் பண்ணிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன். பட்டர் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் என்ன வாவான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. யம்மி ஸ்மெல். கொஞ்சமாக மைதா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மைதா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டணும். இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, இந்த ஹர்ப்ஸ் ஸ்மெல் தான் மெயினாக இட்டாலியன் டிஷ்ஷில் நீங்கள் வந்து பார்க்கும்போது அதோட வாசனை சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ ரொம்ப 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 1/4 சிட்டிகைக்கும் கம்மியாக பெப்பர் போடுறேன். அண்ட் சால்ட் டு டேஸ்ட். இது வந்து நல்லா கிண்டிக்கோங்க. சிம்மில் வச்சு மேக்ஸிமம் கிண்டுங்க, இல்லைனா ரொம்ப திக் பேஸ்ட்டாக ஆகிடும். ஓகே, சாஸ் ரெடி ஆகிடுச்சு. திக்னஸ் வந்துடுச்சு. வாசனை சூப்பராக இருக்குங்க. இட்ஸ் லைக் ரியலி ஸ்மெல்ஸ் ஸோ குட். பர்ஃபெக்ட். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இது பாருங்கள் நான் இப்படி ஸ்கொயராக கட் பண்ண ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச மாதிரி நீட்டாக எல்லாத்தையும் பண்ணியாச்சு. திஸ் இஸ் லசானியாவோட ஷீட்ஸ். இந்த ஷீட் வச்சு தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். இதை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த மைக்ரோவேவோட இந்த ட்ரேயில் இப்போது பிளேட்டிங் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். பட்டரை ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது ஃபுல்லாக, இந்த பாத்திரம் ஃபுல்லாக நம்ம இந்த சாஸை ஒரு லேயர் போட்டுடலாம் கொஞ்சமாக. இப்போது இது கூட இந்த ஷீட் வைக்கிறேன். ஆல்சோ இப்போது நம்ம பண்ணியிருக்க இந்த சிக்கன் கீமாவோட இன்னொரு டாப் அப் பண்ணுறோம். இதில் இது மெயின். இதுக்கு மொசரெல்லா சீஸ் போடுறேன். சீஸ் வந்து மொசரெல்லா வாங்கிட்டு கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 more layer of sauce. ஸோ நான் மொத்தம் 2 டெக் பண்ணுறேன்.
இதே இப்போ சின்ன பாத்திரம்னா நமக்கு வந்து 3 டெக் கிடைக்கும். லெஃப்ட் ஓவரையும் போட்டுறேன், கொஞ்சமாக போடுறேன் லெஃப்ட் ஓவரை. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே நமக்கு 6-7 லேயர் மேலே ஆகிப்போச்சு. மறுபடியும் மொசரில்லா சீஸோட டாப் அப். இப்போ இது பேக் ஆகி வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக ஆர்கானோ சும்மா கொஞ்சமாக அப்படி டாப் அப் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல். இதை வந்து நம்ம ஃபாயில் ஷீட் போட்டுடலாம். ஏன் ஃபாயில் ஷீட் போடுறேன்னா ஹீட்டை உள்ள அப்படியே பெர்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கும். அதோட ஃப்ளேவர்ஸு வெளியே போகாது, உள்ளேயே சீக்கிரம் குக் ஆகிடும். ஹீட்டிங்கும் மேலே டாப் அப்லேருந்து ஒரு லேயர் உள்ளே கொடுக்கும். ரெண்டாவது நமக்கு மைக்ரோவேவ் ஸ்பாயில் ஆகாது. பண்ணிவிட்டேன், உள்ளே வச்சுருவோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 150 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் டைமர் செட் பண்ண போகிறேன். ஸோ 20 minutes with 150 டிகிரி செல்சியஸ். டிகிரி டெம்பரேச்சர் வச்சுட்டேன். 20 minutes டைமர் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்விட்சிங் இட் ஆன். ஸோ லெட் இட் கெட் பேக்ட். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இட்ஸ் வெரி ஹாட். எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் லசானியா பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக அப்படியே ஜூஸியாக வந்திருக்கு. லெட்ஸ் டேஸ்ட் இட் அவுட். I would obviously prefer to have this because it's my favorite dish. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக, இவ்வளோ எம்மியாக, இவ்வளோ ஜூஸியாக இருக்கணும். கோதுமையில் பண்ணியிருக்கிறதுனால இட்ஸ் அமேசிங்லி குட். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சப்போஸ் மைக்ரோவேவ் இல்லை எங்ககிட்ட, இது எனக்கு அதில் குக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நல்ல ஒரு பெரிய குக்கர் பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு, தண்ணிக்கு மேலே ஏதாவது இது பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் ஹோல்டர்ஸ்லாம் வரும், அது மேலே இதை வச்சுட்டு அப்படி லைட்டாக வந்து லிட்டை வந்து செமியாக மூடி ஆவி போகிற மாதிரி வேக வைக்கலாம். விசில்லாம் போட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் அதை வந்து ஆவி போகிற மாதிரி வெந்திங்கன்னா அந்த சூடு இதுக்கு ஆக மொத்தம் சூடில் வேகணும், அவ்வளோதான். ஸோ சிம்லேயோ இல்லை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா வெந்துடும். ஸோ சூப்பராக இருக்குது. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸு சரிகமா டாய்ஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு எழுதி அனுப்புங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த கமெண்ட்ஸை பார்ப்போம். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.